பொதுவாவே இது நாள் வரைக்கும் நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோக்கு அனுப்புன கதைகள் எல்லாமே, ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த நான் தப்பு பண்ணிட்டேன். அதாவது, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஓஜா போர்டு வந்து ப்ளே பண்ணியிருக்க கூடாது. எவ்வளவோ வார்னிங் குடுத்தான் என்னோட ஃப்ரெண்டு. பட் நான் இன்னொருத்தனோட அதாவது இன்னொரு ஃப்ரெண்டோட பேச்ச கேட்டு நான் அந்த ஓஜா போர்ட ப்ளே பண்ணனால, என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு. அதே மாதிரி நான் ஒரு ஹாண்டட் லேடீஸ் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். அந்த ஹாஸ்டல்ல வந்து பேய் இருக்குங்கிறது எனக்கு தெரியாதுண்ணே. அங்க சில கட்டுப்பாடுகள் இருந்தும், அத மீறின காரணத்தினால, என்னோட வாழ்க்கையவே தலைகீழா மாத்துன மாதிரி நெறைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டோரீஸ்ல தம்பிங்களும், தங்கச்சிங்களும் நெறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி, இந்த 2மே சேர்ந்த ஒரு அமானுஷ்ய கதைங்க. அதாவது, பிரேக் டவுன் ஆன ஒரு இடத்துல பைபாஸ் ரோட்ல வச்சு ஓஜா போர்ட் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அங்க ஆரம்பிச்ச அமானுஷ்யம், அவங்கள அந்த ஹாஸ்டல் வரைக்கும், ஒரு லேடீஸ் ஹாஸ்டல் வரைக்கும் தொடர்ந்து வந்த பயங்கரமான ஒரு சம்பவத்த பத்தி தான், ஒரு உண்மை சம்பவத்த பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட ஸ்டோரியில பார்க்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஷோக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரிய எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பின பொண்ணோட பேரு வேணிங்க. வேணி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரை சேர்ந்தவங்க. அவங்களோட வீட்ல அப்பா, அம்மா, வேணி, அவங்களோட குடும்பம்னு பார்த்தீங்கன்னா பெரிய குடும்பமாங்க. அவங்க ஊர்லயே ஒரு பெரிய தலைக்கட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஒரு கிராமம்னு இருந்துச்சுன்னா, அங்க இருக்கிற இந்த சேர்மனோட ஃபேமிலியோ, இல்ல அங்க இருக்கிற ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஒரு 10 பேரோட ஃபேமிலி வந்து ஊர்ல யார கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆமாங்க, அவங்க வந்து பெரிய குடும்பம். அதுவும் கூட்டு குடும்பம். சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மான்னு சொல்லிட்டு அத்தை எல்லாருமே தாத்தா, பாட்டின்னு சொல்லிட்டு தலைமுறை தலைமுறையா ஒரே வீட்ல வாழ்ந்துகிட்டு வர மாதிரியான ஒரு குடும்பங்க. இப்போ இவங்களோட வீட்ல இவங்களோட பெரியப்பா தான் எல்லா டிசிஷனுமே எடுப்பாராங்க. அதுக்கு காரணம் வேணியோட அப்பாங்க. அவரு கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு ஃபுல்லாவே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு இந்த சீட்டு விளாடுறது, சூதாட்டம் சொல்லிட்டு நிறைய காசெல்லாம் இழந்த காரணத்தினால அவங்களோட பெரியப்பா ஃபேமிலியை ஃபுல்லாவே அவரோட கண்ட்ரோல்ல வச்சுப்பாராங்க. அவர் அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாதான். வேணிக்கு குலதெய்வம்னு பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசாமியாங்க. அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு இவங்க குடும்பத்தோட எல்லாருமே மொத்தமாக போகும்போது அங்கே அருள் வந்து சாமியார் சொல்கிற சில விஷயங்கள்லாம் இவங்க வீட்டில் வந்துட்டு பண்ணுவாங்களாம். அவங்களோட ஊர்லேருந்து அவங்க குலதெய்வம் கோயில் ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குமாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவையாச்சும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வருவாங்களாம். அப்படி போகும்போது இவங்களுக்கு ஏகப்பட்ட தடங்கள்லாம் வருமாங்க. அது மூலமாவே இவங்களுக்கு யாருன்னா ஒருத்தவங்க செய்வன, சூனியம் இந்த மாதிரியெல்லாம் வச்சிருக்கிறாங்களாங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்களாம். அந்த கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பூசாரி கொடுக்குற அந்த கயிறா இருக்கட்டும், அது போக அந்த திருநீரா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவங்களோட வீட்டில் பூஜை அறையில எப்பயுமே இருக்குமாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வேணியோட அப்பாவுக்கு இந்த சாமி மேலே, அப்புறம் இந்த செய்வன ஏவல் இந்த மாதிரியான விஷயங்கள் மேலாம் சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வேணியோட அப்பாவை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே ரொம்பவே பக்தி உள்ளவங்களாங்க. இந்த பசங்க எல்லாருமே அப்படியே ஆப்போசிட்டாக இருந்திருக்கிறாங்க. வேணியோட தம்பி, அப்புறம் அவங்களோட கசின் பிரதர், சிஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த கருப்புசாமி கோயிலுக்கு போனாங்கன்னா சாமி கும்பிட்றாங்களோ இல்லையோ இவங்க எல்லாருமே சேர்ந்து விளையாடுறது. எனக்கே இவங்க சொல்லும் போது ஒரு மாதிரி இந்த நாஸ்டாலஜிக் மொமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சின்ன வயசில் குலதெய்வம் கோயிலுக்குலாம் போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சு நம்மளோட அத்தை பொண்ணுங்க, அத்தை பசங்க, கசின் பிரதர், சிஸ்டர்ஸோட சேர்ந்து நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டு செம்ம ஜாலியாக இருக்குங்க அந்த லைஃபே. அப்படி தான் வேணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட கசின் பிரதர், சிஸ்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கோளாறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பண்ணாதன்னு சொன்னால் அதை தான் பண்ணுவாங்களாம். லைக் அந்த கருப்புசாமி வந்து சாமி வந்து நைட்டு 12 மணிக்கு ஊர்வலம் வருவாங்களாம். அதாவது கையில் ஒரு தீப்பந்தம் மாதிரி வச்சுக்கிட்டு, அருவாள்லாம் வச்சுக்கிட்டு ஊரை சுற்றி வருவாங்களாம். எல்லை சாமிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்படி வரும்போது யாருமே வெளியே வரக்கூடாது. அதாவது அவருக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடாதுங்கிறத தாண்டிலும் அவரை யாருமே பார்க்கவே கூடாது. வெளியே வந்து சலங்க சத்தம் கேட்கும். பயங்கரமா கத்திக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரிலாம் கேட்குமாங்க சத்தம். அது வேணிக்கே பயம்தான் எட்டி பார்க்கறதுக்கு. ஆனால் இவங்களோட கசின் பிரதர், சிஸ்டர்ஸோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் பண்ணுவாங்களாங்க. அப்படிதான் வேணி 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அவங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் காலேஜுக்கு வெளியூருக்கு போறாங்க. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்களோட குலதெய்வம் கோயில்ல திருவிழாவாங்க.
மொத்தம் 4 நாள் நடக்குமா இந்த திருவிழா. அதாவது இந்த கெடா வெட்டுறது அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குமா, ரொம்ப துடியாக இருக்குமா. அந்த நாள் மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டாங்களாம் யாருமே. வெளியூர்லேருந்து இந்த 3 நாள் 4 நாள் வர முடியாதவங்க கூட கடைசி நாள் திருவிழாவுக்கு அவங்களோட ஊருக்கு வந்துருவாங்களாங்க. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த திருவிழாவாம். அப்படிதான் அன்னைக்கு 4 நாளுமே அந்த கோவில்ல அவங்க உண்டு அவங்களோட வேலை உண்டுன்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு தான் இருக்கிறாங்க. சேட்டை பண்ணிட்டு இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு அமானுஷ்யமும் நடக்கலை. ஆனால் 4வது நாள் நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்தில் இவங்களோட பூர்வீக வீடு ஒன்று இருக்குமா. இவங்க குடும்பத்தோடு அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அங்கே தான் தங்குவாங்களாம். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி திருவிழா எல்லாத்தையுமே வேணியோட பெரியப்பா தான் எடுத்து நடத்துவாங்களாங்க. வேணியோட பெரியப்பா மாமா இவங்க எல்லாருமே தான் அந்த திருவிழாவை நடத்துகிறாங்கங்கிற காரணத்தினால அவங்கள யாராச்சும் ஒருத்தவங்க தூங்குனாங்கன்னா ஒருத்தவங்க முடிச்சே தான் இருப்பாங்களாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த திருவிழா வேலை போய்கிட்டே தான் இருக்குமாங்க. அதுலேயும் 5வது நாள் திருவிழா ரொம்பவே ஃபேமஸான திருவிழான்னு சொன்னேன் இல்லையா, அன்னைக்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இந்த குழந்தைங்க எல்லாருமே ஒன்று மணி நேரம் சாப்பிட்டுட்டு மேலே உட்காந்து கொஞ்ச நேரம் பல்லாங்குழி விளாடுறது, அப்புறம் அவங்களுக்குள்ள சில கேம்ஸ்லாம் விளாண்டுட்டு படுத்து தூங்க போயிடுறாங்க. இப்போ வேணியோட ரூமில் போயிட்டு அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய படங்கள்லாம் வர மாதிரி ஒரு பண்ணை வீடு மாதிரி இருக்குங்க. இந்த வீட்டில் மொத்தம் 7 ரூம் இருக்குமாங்க. ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக் லுக்கில் இருக்குமா. அதில் ஒரு ரூமில் வேணியோட அம்மா வேணி, அப்புறம் அவங்களோட தம்பி சிவா இவங்க எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது, ஏன்னா அவங்க அப்பா வழக்கம் போல் வெளியே குடிக்க போயிட்டாரு. எப்போ வருவாருன்னு அவருக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட ரூம் டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டில் டிஸ்டர்ப் ஆகி வேணி எந்திரிச்சிடுறாங்க. இருந்தாலும் ரியாக்ட் பண்ணலை. அவங்க அம்மாவையும் எழுப்பலை, அவங்க தம்பியும் எழுப்பலை, கண்ணையும் திறக்கலை. ஒரு மாதிரி கண்ணை மூடியே அனலைஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை அப்பா தான் வந்துட்டார் போல், குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு, எங்கேயோ கீழே விழுக போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க ரூமில் அவங்களோட அம்மா வந்து குங்குமச்சிமிலும் இந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்களாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே. பழைய காலத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இருக்குமா கண்ணாடியோட. அதில் இருக்கிற இந்த குங்குமச்சிமில் கீழே விழுகிற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. டக்குன்னு கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அவங்களோட ரூமே லாக்ல தான் இருக்குது. மெயின் டோர் அப்படியே க்ளோஸ்லேயே தான் இருக்குது. ஏன்னா இவங்க அம்மா உள்ளே பூட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்க அப்பா நைட்டு வருவாரா வரமாட்டாராங்கிற ஒரு சந்தேகத்தில், பொம்பளை பிள்ளை வேற இருக்குங்கிற காரணத்தினால, வயசுக்கு வந்த பிள்ளைங்கிற காரணத்தினால கதவை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா ஊர் திருவிழாங்கிறனால எல்லாருமே இவங்களோட வீட்டுக்குள்ளே வரது போகிறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க தான், சொந்தக்காரங்க தான். இருந்தாலும் பொம்பளை பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு தான் தூங்கி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த பொண்ணு எந்திரிக்கும் போது அந்த கதவு மூடிதாங்க இருக்குது. இவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க டம்முன்னு ஓப்பன் பண்ணது இவங்களுக்கு நல்லாவே கேட்டுச்சு. அது போக குங்குமச்சிமில யாரோ ஒருத்தவங்க கீழே தள்ளி விட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு இல்லையா. இப்போ எந்திரிச்சு பார்த்தா உண்மையாவே அந்த குங்குமச்சிமில் கீழே விழுந்து கிடக்குது. வேணிக்கு ஒண்ணுமே புரியலைங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, இவங்களோட கசின் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவங்களையும் கெடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க எல்லாருமே ஒரே செட்டுங்கிற காரணத்தினால இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் மேலாம் இவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. மேபி பக்கத்து ரூம்ல கூட யாராச்சும் ஒருத்தவங்க டம்முன்னு ஓப்பன் பண்ணியிருக்கலாம், அந்த சத்தம் கூட இங்கே கேட்டிருக்கலாம். அதே மாதிரி இந்த குங்குமச்சிமில வந்து எதனா பூனை கூட தள்ளி விட்டுருக்கலாம். விண்டோ வந்து ஓப்பனில் தான் இருக்குது. எதனா பூனை வந்து தள்ளி விட்டு கூட வெளியே ஓடி இருக்கலாம்னு சொல்லிட்டு பேசாம படுத்து தூங்கிட்டாங்களாங்க. ஆனால் வேணியோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தேகம் வருதுங்க. ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது. ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை அவங்களால உணர முடியுது. லைக் இது வந்து யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வோ, இல்லை யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்களோங்கிற மாதிரியான உணர்வு கிடையாதுங்க. ஏதோ வீட்டில் தப்பாக நடக்க போகுது அப்படிங்கிறப்போ நமக்கு மனசு படபடன்னு அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்குது. எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு பேசாமல் படுத்து கண்ணை மூடி தூங்கிட்டாங்களாங்க. எப்போ தூங்கினாங்கன்னு அவங்களுக்கே தெரில. அடுத்த நாள் காலையில் அவங்க எந்திரிக்கும் போது வேணியோட அம்மா மட்டும் உட்காந்துருக்குறாங்க அவங்க கட்டிலுக்கு முன்னாடியே. பக்கத்தில் தம்பியை காணும். வெளியே மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது. அப்போ தம்பி வந்து எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. என்னாச்சுமா குட் மார்னிங்மான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சுமா ஏமா அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்களோட கையில் அவங்களோட தாலி கயிறு இருக்குதுங்க. மஞ்சள் கயிறில் தான் போட்டிருப்பாங்களாம். அந்த தாலியோட இது மட்டும், அதாவது இந்த தாலி மட்டும் தங்கத்தில் போட்டிருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கயிறு வந்து அருந்து போயிருக்குதுங்க. அது அருந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதான். இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டுமே இன்னுமே வீட்டுக்கு வரலை. இப்போ தான் இவங்க மனசுக்குள்ளே ஒன்று தோணுதுங்க. வேணியோட மனசுக்குள்ளே ஒருவேளை நைட்டு அப்பாவுக்கு எதனா ஒன்று நடந்திருக்குமா, அதனால தான் நமக்கு நெஞ்சு ஒரு மாதிரி படப்படன்னு அடித்து காட்டி கொடுத்துச்சா. நைட்டே குங்குமச்சிமில் வேற கீழே விழுந்து கிடந்துச்சு. அது போக இப்போ அம்மாவுக்கு வந்து தாலி கயிறு வந்து இந்த மாதிரி அருந்து போய் கிடக்கு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? சரி ஓகே, நைட்டு நடந்ததெல்லாம் வந்து அம்மா கிட்ட சொல்ல வேணாம், எதனா ஆறுதலாக பேசுவோம்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எங்கேயாச்சும் இந்த கம்பி எதனா நீட்டிகிட்டு இருந்திருக்கும், அதில் கிழிச்சிருக்கும், இல்லை எதனா ஒன்று விடு,
அது ஏதோ ஒன்று எதுக்கோ வந்தது எதோடய போச்சுன்னு நினச்சிக்கோ, வா கருப்புசாமி கோயிலுக்கு போயிட்டு நீ தான் நம்புவேல கருப்புசாமியை, போயிட்டு அவரோட காலடியில் விழுந்து நீ மறுபடியும் ஒரு கயிறு போட்டு அப்பாவை வர வச்சு நீ கெட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. சிரிப்பு காட்டுறாங்க, அவங்க சிரிச்சிடுறாங்க. இப்போது எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அம்மாவும் பொண்ணும் குளிச்சுட்டு கிளம்பி எல்லாருமே குடும்பத்தோட கிளம்பி கருப்புசாமி கோயிலுக்கு போகும்போது கடைசி நாள் திருவிழா அதுவுமா இவங்களோட வீட்டில் ஒரு இழப்பு, ஒரு இறப்பு. வேணியோட அப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு கள்ளச்சாராயம் குடித்து காட்டுக்குள்ளே ஒரு மாதிரி நுரெல்லாம் வாயில் வந்து இறந்துட்டாராங்க. அவர் இறந்து போனது மிட் நைட்டு 1:30 மணிக்கு. வேணிக்கு இந்த கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு யாரோ ஒருத்தவங்க உள்ளே வர மாதிரியும் அந்த குங்குமச்சிமையில் கீழே விழுகிற மாதிரியும் வந்ததும் மிட் நைட்டு 1:30 மணிக்கு தாங்க. அப்போது அவங்க அப்பா இறந்ததை இவங்களுக்கு அவங்க அப்பாவே வந்து காட்டி கொடுத்தாரா, இல்லை இவங்களோட குலதெய்வமான கருப்புசாமி வந்து காட்டி கொடுத்தாரா? இது வேணியோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்குதுங்க. இதை அவங்க அம்மா கிட்ட சொல்லலை, மறைச்சிட்டாங்க நைட்டு நடந்ததை. இந்த திருவிழாவும் நின்றுதுங்க. 5வது நாள் திருவிழா நடத்துகிறவங்களோட வீட்லேயே இந்த மாதிரி ஒரு இறப்பு நடந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கே ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தமா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும். இது போக அந்த கருப்பண்ணசாமிக்கு தீட்டு பற்றும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரை சேர்ந்தவங்களால நம்பப்படுதுங்க. இப்போ அந்த கோவிலில் இருக்கிற பூசாரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட தலைமுறைகள் இருப்பாங்க, அவங்களோட ஆட்களை வச்சே அந்த 5வது நாள் திருவிழாவை முடிச்சிருவாங்களாம். இந்த மாதிரி எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா இவங்களோட ஊருக்கே போனதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே ஒரு மாதிரி மூஞ்சே செத்து போச்சாங்க. இவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற மாமா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாருமே இவங்க குடும்பத்தை வந்து ஒரு மாதிரி முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் எல்லாரும் ஒரே குடும்பமா இருந்தாலும் வேணியோட அப்பா தேவையில்லாத வேலை பார்த்த காரணத்தினால தான் இப்போ கோவில் திருவிழாவே நின்றுச்சு. அது போக இவங்களோட குடும்பத்துக்கும் ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. அது கெட்ட பேர்னா வெளியே இருக்கிறவன் 4 பேர் 4 விதமா பேசுவான் அப்படிங்கிறது. வேணியோட அப்பா இறந்து அடுத்து ஒரு 1.5 வருஷம் போகுதுங்க. வேணி காலேஜுக்கு போகிறாங்க, அதாவது 12th முடிச்சிடுறாங்க. அவங்க காலேஜில் படிக்கிறதுக்கு, அதாவது அவங்களோட ஊர்லேயே படிக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. வேணிக்கு இந்த ஊரில் இருக்கிறதுக்கே பிடிக்கலையாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இவங்களை வந்து ஒரு வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரே குடும்பம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது போக அவங்களோட அப்பாவோட நினைவுகள் வேணாம், நம்ம வந்து கொஞ்சம் தனியாக போயிடலாம். அதாவது இவங்க அம்மா வந்து அவங்களோட அம்மாவோட வீட்டுக்கு போயிடுவாங்களாம். அதாவது பக்கத்து ஊரில் தான் அவங்க அம்மா வீடு இருக்குதான், ஆச்சியோட வீடு இருக்குதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ அங்கே போயிருமா தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு, நான் வந்து காலேஜுக்கு வெளியூருக்கு போகிறேன், இந்த ஊரே வேணாமா அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இதுக்கு அவங்க குடும்பத்தில் எல்லாருமே ஒத்துழைக்க மாட்டாங்க. அது எப்படி வந்துட்டு நீ வெளியூருக்கு போய் படிப்ப, அதுக்கு நிறையா செலவாகும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இல்லை 1 வருஷம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, 2வது வருஷத்துலேருந்து எங்களோட ஆட்சி பார்த்துப்பாங்க, அதாவது அவங்க அம்மாவோட அம்மா அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கிற காரணத்தினால 1 வருஷம் மட்டும் டைம் கேட்குறாங்க. இப்போ வேணியோட பெரியப்பா தான் வேணியோட படிப்புக்கு காசு கொடுக்கணுங்க. அவரோட பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் திட்டுறாங்க. ஏன்னா வேணியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கசின் பிரதர்ஸாக இருக்கட்டும், சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பிங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டாங்க. அவங்களோட அப்பா அம்மா அந்த வயசானவங்க தான் கொஞ்சம் கோளாறாக இருப்பாங்களே தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட்டு தானா. திருச்சியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு உமன்ஸ் காலேஜில் இவங்களுக்கு சீட்டு கிடைக்குதுங்க. வேணியை விடுறதுக்காக இந்த கசின் பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு வேன் மாதிரி எடுக்கிறாங்க. மொத்தம் 12 பேர் போறாங்க. பெரியவங்க யாரையுமே வேணான்னு சொல்லிடுறாங்க. ஜாலியா டிராவல் பண்ணிட்டு அவளை போயிட்டு விட்டுட்டு வந்துடும், அவளுக்கு ஒரு மெமரியா இருக்கும் அது அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்புறாங்க. அதுதான் வேணிக்குமே சரியா படுதுங்க. ஏன்னா பெருசுங்கெல்லாம் கூட வந்தாங்கன்னா கண்டிப்பா எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனை வரும், தேவையில்லாத சண்டை வரும்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கும் தோணி இருக்குது. இப்போ அவங்களோட ஊர்ல இருந்து, அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து நைட்டு 11 மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படினாலும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே போயிட்டா நல்லது தானு சொல்லிட்டு தான் அட்வான்ஸ்டாகவே கிளம்பியிருக்கிறாங்க. அது போக போகிற இடத்துலலாம் நிப்பாட்டி பண்ணிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படி தான் போவாங்களாங்க. இவங்களோட கேங்கே அப்படி தானா. அப்படி இருக்கும் பட்சத்தில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மதுரை பாண்டி கோயிலில் நிப்பாட்டி பூஜையை போட்டு தேங்காய்லாம் உடைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறமா கரெக்டாக அந்த ஒத்தக்கடை ஜங்ஷனை தாண்டி பைபாஸில் வண்டி ஏறும்போது இவங்க எல்லாருமே நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க, பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தவங்க பேயை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பைபாஸில் நிறைய பேர் வந்து அடிபட்டு இறந்துருக்குறாங்களாம், அவங்களோட ஆத்மாலாம் இங்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்குதான், நான் வந்து நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ வேணிக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஏய், நம்ம சின்ன வயசுலேயே இந்த கருப்பு சாமிலாம் நடந்து போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம், அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வந்து கருப்பு சாமி அடிச்சிருவாருன்னு சொல்லுவாங்க, நம்மளெல்லாம் என்ன அடிச்சாரா அவர், இதெல்லாம் சும்மாடா, இதெல்லாம் ஒரு மித்துடா, இதெல்லாம் நம்பக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வேணி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட மனசுக்குள்ளே அந்த விஷயம் ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது. யார் வந்து கதவை திறந்தாங்க, யார் வந்து இந்த குங்குமச்சிமையில் கீழே தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை இவங்க யாருக்கிட்டையுமே அவங்க ஷேர் பண்ணிக்கல. இருந்தாலும் கசின் பிரதர் சிஸ்டர்ஸோட சேர்ந்து ஜாலியாக பேசும்போது ஒரு மாதிரி கெத்தாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு வராங்க. இப்போது வேணியோட அத்தை பையன் சுரேஷ் அவரோட பேக்கில் இருந்து ஒரு போர்டு எடுக்கிறாரு. இங்கே பாரு, இதுக்கு பேர் தான் ஓஜா போர்டு. டேய்,
இதை படம் எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறும்போது, என்னடா இவ்வளோ நேரம் பேயை பற்றி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தீங்க, ஓஜா போட பார்த்தானே ஏன் பதறீங்க, போகிற வழியில் எங்கேயாவது நிப்பாட்டி நடு ரோட்டில் விளையாட போகிறோம். அந்த பையனோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் தான் அவருக்கு கேப் டிரைவராக வந்திருக்கிறாரு. அதாவது அந்த வேனோட ஓனரே அவர் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் சொன்னால் எங்கே வேணாலும் நிப்பாட்டுவார், வீட்டுக்கும் இந்த நியூஸ் போகாது, ஜாலியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்ண போகிறோம் இன்றைக்கி பைபாஸில் நடுவில், அதாவது இந்த திருச்சிக்கும் மதுரைக்கும் நடுவில் எந்த இடத்துல நிப்பாட்டலாம்னு சொல்லுங்கள், மேப்பில் பாருங்கள், அந்த இடத்துல நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தாலும் வெளியே எல்லாருமே ஜாலியாக தான் இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே பதறுது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட கசின் பிரதரோடைய சிஸ்டரோடைய போகும்போது இப்படி ஒரு ஆஃபர் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா? வேணிக்கு பயம் வந்து, இல்லைடா வேணாம், நான் வந்து காலேஜுக்கு போகிறேன், நீங்கள் எல்லாருமே என்னை விட்டுட்டு ரிட்டன் அந்த பாதையில் தான் வரணும், எனக்கு என்னவோ தப்பாக படுது, வேணாம் அப்படிங்கிறாங்க. என்ன இவ்வளோ நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்த, சாமியவே இல்லைன்னு சொன்ன, இப்போ என்ன பேய் இருக்குங்கிற அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறானுங்க. எவ்வளோ தான் கலாய்ச்சாலும் இந்த பொண்ணோட மனசுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி படப்படன்னு தோணுதுங்க. அதாவது அவங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிம்டம்ஸ் வந்துச்சு இல்லையா நைட்டு, அதே மாதிரியான ஒரு படபடப்பு வருது. பைபாஸ் ரோடு, டார்க்கான ரோடு, அது போக நிறைய வாகனங்கள்லாம் வந்து போகிற இடம், இவங்க நடு ரோட்டில் நிப்பாட்டுன்னு சொல்கிறாங்க, ஓஜா போர்டு வச்சுருக்கிறாங்க, ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது, மேபி இந்த வண்டி கூட ஆக்சிடென்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு பல தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க மண்டையில். வேணி இப்படி யோசிச்சுக்கிட்டே விண்டோ பக்கத்தில் உட்காந்து வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரும்போது சடனாக இப்படி ஒரு சத்தங்க. அதாவது அந்த வண்டி வந்து பஞ்சர் ஆகி ஓரங்கட்டிடுறாரு டிரைவர் வந்து கொஞ்சம் பொறுமையாக போன காரணத்தினால வண்டியை கண்ட்ரோல் பண்ணி லெஃப்டில் நிப்பாட்டிட்டாராங்க. இல்லைனா அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிற வண்டிங்களை அடித்து அப்போவே வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். இதை அந்த டிரைவர் வந்து பெருசாக சொல்லிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி பயந்து போய் தான் நிப்பாட்டுறாரு. இதில் மொத்தம் 3 பொண்ணுங்க, வேணி கூட 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க, அவங்களோட கசின் சிஸ்டர்ஸ். இப்போது அடுத்த அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே வண்டிக்கு ஸ்டெப்னியை மாற்றி வெஹிக்கிளை ரெடி பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த பசங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸில் தான் வண்டி பஞ்சர் ஆகிருக்கு, இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டுறான். அங்கனுக்குள்ளே அந்த மலைப்பகுதி மாதிரி இருக்குமாங்க, மலைகள்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஸ்டோரியில் பார்த்துருப்போம், ஒத்தக்கடை அந்த மலைக்கு கீழே ஒரு ஜின் வீடை பற்றி பார்த்துருப்போம். நைட் நேரம் அந்த குழந்தைங்களாம் மாடியில் படுத்திருக்கும் போது அந்த மலையை பார்த்தாலே ஒரு மாதிரி டார்க்காக ஏதோ ஒரு ஜியான்ட் உருவத்தில் பெருசாக யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரியே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை விட பயங்கரமாக மேகமெல்லாம் இருட்டி போய் பயங்கரமாக இடி மின்னலோட மழை பெய்யலை, மின்னல் மட்டும் வெட்டிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த ரோட்டில் உட்காந்து விளையாண்டோன்னா செம்ம மாசாக இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை வேணாம் வாங்க கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அண்ணனே சொல்கிறாரு. இப்போது சுரேஷ் போயிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாரு. நடு ரோட்டில், ஐ மீன் நடுவில் இல்லை, ஓரத்தில் இவங்களோட வெஹிக்கிளுக்கு முன்னாடி செட் பண்ணி உட்காடுறாங்க. இந்த மெழுகுவர்த்தி ஏற்ற முடியாது, பயங்கரமாக காற்றடிச்சிக்கிட்டே இருக்குது, அது அணைஞ்சு போகுது. இப்போது இது ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு வேணி சொல்கிறாங்க, இல்லைடா வேணாண்டா பயங்கரமாக காற்றடிக்குது, எதுக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு, எப்படினாலும் அது வந்து எரியாது. அப்படிங்கும்போது சடனாக சுத்தமாக காற்று கிடையாதாங்க, அந்த ஏரியாவே ஒரு மாதிரி டம்முன்னு அமுங்கி இருக்குது. இப்போது ஒரு மாதிரி கச்சன்னு இருக்கிற ஏரியாவில், டி நகர் மாதிரியான ஒரு ஏரியாவில் நீங்கள் போயிட்டு நைட் நேரம் ஒரு 12-12:30 மணிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மயான அமைதியாக இருக்கும், நாய் கத்துற சத்தமும் இந்த காற்றோட சத்தம் மட்டும்தான் கேட்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த காற்றோட சத்தம் கூட இல்லாமல் ஒரு மாதிரி அமுங்கி இருக்குதுங்க. இப்போது அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே மெழுகுவர்த்தியை ஏற்றுறான், விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஓஜா போர்டை வச்சு. யாராச்சும் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு 1.5 நிமிஷமாகவே எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, காயின் நகரவே இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காயின் எஸ்ஸில் போய் நின்றுருக்குதுங்க. வேணிக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுது. இப்போ அந்த பசங்க என்ன பண்ணுறானுங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஒரு மேலா இல்லை ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபீமேல்னு காட்டியிருக்குதுங்க. நீங்கள் எப்படி இறந்தீங்க, இங்கே வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்தீங்களான்னு சொல்லிட்டு இவங்களா ஃப்ளூக்கில் கேட்கும்போது எஸ்ன்னு போய் நின்றுருக்குதுங்க. இப்போ நீங்கள் வந்து நல்ல ஆத்மாவா இல்லை கெட்ட ஆத்மாவான்னு கேட்கும்போது எந்த ஒரு ஆன்சருமே வரலை. இப்போ ஒரு வேளை நாங்கள் இந்த கேமை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சோன்னா நீங்கள் விடுவீங்களா, நோன்னு சொல்லிட்டு வருதுங்க. நோன்னு சொல்லிட்டு வந்ததுமே இந்த பசங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போடுது. இவங்களுக்குள்ளே ஒரு பயம் கொடுத்துருச்சு, ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சுரேஷ் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, நாங்கள் தான் சொல்லணும், இந்த கேமை இதுக்கு மேலே எங்களால் கண்டினியூ பண்ண முடியாது, அப்படி ஒரு நாங்கள் இதை கண்டினியூ பண்ணாமல் விட்டோம்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்ட அடுத்த செகண்டே ரோட்டில் எங்கேயோ வந்துட்டு இருந்த லாரி பிரேக் ஃபெயிலியர் ஆகி ஆப்போசிட் ரோட்டுக்கு மாறி ஆப்போசிட்டில் வந்த ஒரு பைக்கில் ஒரு கப்புள் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்கள ஏற்றி சரியான ஆக்சிடென்ட் ஆங்க. இவங்க இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் ஒரு 100-150 மீட்டர் தள்ளி பயங்கரமா சத்தம் கேட்டு இவங்க எல்லாருமே பயந்து போய் எந்திரிச்சிடுறாங்க. இப்போ அந்த காயினும் கீழே விழுந்துருது. அதாவது அந்த கேம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த டிரைவர் திட்டுறாரு, இதுக்கு மேல இங்க இருக்க வேணா வாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வண்டியில ஏத்திட்டு கிளம்பும் போது
அந்த இடமே ஒரு மாதிரி டிராஃபிக் ஜாம் ஆக ஆரம்பிக்குதுங்க. இவங்க அந்த ஆக்சிடென்ட் ஆகி அடுத்து ஒரு 2 நிமிஷத்துலேயே அங்கேருந்து கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் அங்கிட்டு வர வெஹிக்கிள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிக்குது. இந்த சைடு வரவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் வேணியோட மனசு கொஞ்சம் படபடன்னு அடிச்சிருக்குதுங்க. இந்த பசங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டி பயம். நமக்கு வர வேண்டியது தான் வேற யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கு போலங்கிற ஒரு பயம். அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து இவங்களோட காலேஜுக்கு வர வரைக்கும், ஹாஸ்டலுக்கு வர வரைக்குமே யாருமே பேசலை. வேனே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குதுங்க. பாட்டு போடல, டான்ஸ் ஆடல. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தப்பா பட்டிருக்குது. தேவையில்லாத ஒரு வேலை பார்த்துட்டோமோன்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டியில் இருக்கிறாங்க. அது போக அந்த பைபாஸ் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும் போதே வேணி அவங்களோட அந்த ஓஜா போர்டு விளாண்டாங்க இல்லையா, அதை வந்து ஒரு பையன் கையிலேயே வச்சுட்டு இருந்திருக்கிறான். அதை வாங்கி ரோட்டில் வீசி இருக்கிறாங்க. இப்போது வேணியை ஹாஸ்டலில் போய் விட்டுட்டு இந்த பசங்க எல்லாருமே வீட்டுக்கு போகிற வரைக்குமே, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுற வரைக்குமே வேணிக்கு தூக்கமே கிடையாதாங்க. அடுத்த நாள் அவங்க காலேஜ் கிடையாது. அவங்களுக்கு 2 நாளுக்கு அப்புறமா தான் காலேஜ் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடியே இந்த ஹாஸ்டலில் போய் தங்கிடலான்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. ஃபைனலி இவங்களோட கசின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு வேணிக்கு கால் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசும்போது அந்த பசங்களாக இருக்கட்டும், பொண்ணுங்களாக இருக்கட்டும், ஒரு மாதிரி பதறி போய் பேசுகிறாங்க. இதை பாரு, நம்ம தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்துட்டோம். அதனால் நம்மளில் யார் வேணாலும் பாதிக்கப்படலாம். அதை நாங்கள் ரிட்டன் வரும்போதே உணர்ந்துட்டோம். 2-3 தடவை லாரியில் ஆக்சிடெண்ட் ஆகி சாக வேண்டியது. அவர் இந்த டிரைவரே வந்து சொல்லியிருக்கிறாரு, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வர வழியில் ஒரு கருப்புசாமி கோயிலையும் நிப்பாட்டி பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கே வந்திருக்கிறாரு அந்த டிரைவர். இப்போது ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, நீ தான் தனியாக இருக்கிற, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த பசங்க பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து வேணிக்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு நெஞ்சிலாம் ஒரு மாதிரி பதறுதுங்க. ஒரு நாள் முழுக்க அவங்க தூங்கவே இல்லை. அந்த டைமில் தான் சத்யாங்கிற ஒரு பொண்ணு இவங்களுக்கு பழக்கமாகறாங்க. ஒரு ரூமுக்கு மொத்தம் 3 பொண்ணுங்க தங்கலாமாங்க அவங்களோட ஹாஸ்டலில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட ரூமில் 2 பேர் தான், வேணி, சத்யா 2 பேர் தான். இன்னொரு பொண்ணு வரவே இல்லை. அதுக்கு அவங்களோட காலேஜில் ஸ்ட்ரென்த் வரலை, அதாவது ஹாஸ்டலுக்கு ஸ்ட்ரென்த் வரலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் சத்யா தான் வேணிக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்திருக்கிறாங்க. அந்த அன்னைக்கே வேணி வந்து ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்குறாங்க, சாப்பிடவும் வரலங்கிற பட்சத்தில் போயிட்டு கேட்குறாங்க, ஹாய் நான் தான் சத்யா, உங்களோட பேர் என்ன, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. வேணியும் அவங்கக்கிட்ட எங்கேயோ எப்பயோ பழகுன மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. வீட்டில் நடந்த விஷயம், அவங்களோட அப்பாவை பற்றின விஷயம், இப்போ இவங்களோட கசின் பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது பண்ண அழிச்சாட்டியம், இது எல்லாத்தையுமே சொல்லும்போது அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, இதெல்லாம் இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை சத்யா, உன்னை விட நாங்களாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அலட்சியமாக இருந்தவங்க. ஆனால் எங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்ததுக்கப்புறமா ஒரு பயம் கொடுக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு வேணிக்கு நடந்த விஷயங்களை மறுபடியும் அழுத்தி சொல்கிறாங்க. சரிம்மா, இப்போ நீ பயப்படுறதுனால என்ன ஆக போகுது? நேரத்துக்கு சாப்பிட்டா தானே கொஞ்சம் தெம்பு இருக்கும், அப்படின்னா தானே பயப்பட முடியும்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது வேணி சிரிச்சிடுறாங்க. இப்போது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வருதுங்க. சத்யா தான் வேணியை சாப்பிட்றதுக்கு கூட்டு போவாங்களாம். சத்யா தான் வேணியை இந்த ஒரு இன்சிடென்ட்லேருந்தே வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து ஒரு 2 நாளில் காலேஜே ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லபடியாக காலேஜ் போய்கிட்டு இருக்குதுங்க. இந்த ஹாஸ்டலுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. நைட்டு ஒரு 8-8:30 மணிக்கு மேலே வெளியே, அதாவது இந்த காரிடார்லேயே யாரும் இருக்கக்கூடாதான், அவங்கவுங்களோட ரூம்குள்ளே மட்டும்தான் இருக்கணுமா, வெளியவே வரக்கூடாதான். அதுக்கு காரணம் இந்த ஹாஸ்டலில் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கதா சீனியர்ஸ்லாம் சொல்கிறாங்க. வேணி தங்கி இருக்கிற அந்த ஹாஸ்டலில் நிறைய அமானுஷ்யங்கள் நடக்கிறதாகவும், அதுக்கு காரணம் நிறைய பொண்ணுங்க, அதாவது ஒருத்தர் 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 10 பொண்ணுங்களுக்கு மேலே இந்த ஹாஸ்டலில் தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும், 1-2 பேர் தூக்கு போட்டு செத்ததாகவும், 2 பேர் வந்து மேலேருந்து குதிச்சதாகவும் சொல்லப்படுது. லாஸ்ட்டாக இறந்த 2 பொண்ணுங்களுமே காரிடாரில் நின்று ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் எப்பயுமே. திடீர்னு அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு பயங்கரமாக சத்தம் கேட்டு எல்லாருமே வெளியே வந்து பார்க்கும்போது 2nd ஃப்ளோர்லேருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து இறந்துருக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே அவங்க சூசைட் பண்ணி சாகுறாங்களா இல்லை தற்கொலையா கொலையாங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் போயிட்டு இருந்த காரணத்தினால யாருமே காரிடாரில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க. குறிப்பாக 8:30 மணிக்கு மேலே வெளியே யாருமே வரக்கூடாது, யாருக்கிட்டையும் ஃபோன் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த காலேஜ் ஹாஸ்டலில் ஃபோன் வந்து அலௌடு தாங்க. நீங்கள் ஹாஸ்டல் ரூம்குள்ளே உட்காந்து எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கோங்க, வெளியே யாருமே வராதிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக அந்த நிர்வாகம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயமே வேணிக்கு மனசில் கொஞ்சம் கஷ்டத்தை உண்டாக்குதுங்க. என்னடா அது, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே அமானுஷ்யமாக கேள்விப்பட்டுட்டு இருக்கிறோம், இங்கேயுமே எதனா ஒன்று தப்பாக நடந்துருமா, எதனா ஒரு அமானுஷ்யத்தில் நம்ம மாட்டிடுவோமாங்கிற ஒரு பயம் இருக்குது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கந்தசஷ்டி கவசம் கேட்குறது, கருப்புசாமி பாட்டு கேட்குறது, இப்படி அவங்களுக்கு அவங்களே வந்து ஆறுதல் சொல்லிக்கிற மாதிரியான சாங்லாம் போட்டுட்டு இருப்பாங்களாம். அதுக்கு சத்யா வந்து காண்டாயிருவாங்களாம், ஏண்டி தூங்க உர்றி, காலைல வேமாந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீ வந்து ஹெட்செட்டில் கூட கேட்டுக்க, வெளிப்படையாக இப்படி வைக்காதங்கிற மாதிரி இவங்களை கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போது சத்யாவே சொல்லுவாங்களாம், இந்த சீனியர்ஸ்லாம் நம்மளை ரேகிங் பண்ணுறாங்கிற பேரில் இந்த மாதிரிலாம் பயம்படுத்திக்கிட்டு இருக்குதுங்க, அதெல்லாம் நம்பாதன்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசுவாங்களாங்க. என்னதான் சத்யா பேசினாலும் வேணியோட மனசுக்குள்ளே ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்கிட்டு தாங்க இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள்
நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. இந்த ஹாஸ்டலே ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்குது. அதாவது இவங்களோட ஹாஸ்டல்ல ஏசி ரூம்லாம் கிடையாது. இவங்களோட ஹாஸ்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது மொத்தம் 3 ஃப்ளோர் கொண்ட ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல வார்டனோட ரூம் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே மெஸ் இருக்குமாங்க. மேலே ஸ்டெப்ஸில் தான் போகணும், லிஃப்ட்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. தேர்ட் ஃப்ளோரில் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட். அதுக்கு மேலே மொட்டை மாடியாங்க. இதுதான் இந்த காலேஜோட அமைப்பு. இப்போ இவங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். எந்த ரூம்லையுமே ஏசி கிடையாதுங்க, நான் ஏசி ரூம்ஸ் மட்டும்தான். அது போக ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் டாய்லெட்டும் பாத்ரூமும் லாஸ்ட்ல இருக்குமாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த எல்லா லேடிஸ் ஹாஸ்டல்லையும் வர மாதிரி தான் இங்கேயும் இந்த பாத்ரூமோட அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மொத்தமாக இருக்கும். அன்னைக்கு நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. வேணி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி அவங்களோட ஏரியாவில் இருக்கிற, அதாவது அந்த காலேஜ் ஹாஸ்டலை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி ஹவுலிங் பண்ணுதுங்க. இந்த ஊழவுற சத்தத்தில் திடீர்னு நடுங்கி போய் பயந்து எந்திரிக்கிறாங்க வேணி. பக்கத்திலேயே படுத்திருந்த, அதாவது அவங்களோட பக்கத்து பெட்டில் இருக்கிற சத்யாவை காணோம். எந்திரிச்சு பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. மெயின் டோர் வந்து ஓப்பனில் இருக்குது. அதாவது வெளியே காரிடாரில் இருக்கிற லைட்டு வெளிச்சம் உள்ளே விழுகுது. இவங்களோட ரூமில் லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குவாங்களாம் சத்யா. ஏன்னா இவங்களுக்கு லைட்டு போட்டு தூங்கினா தான் தூக்கம் வரும். இந்த வெடி பல்ப்லாம் போட்டு தூங்கலான்னு சொன்னால் நைட் லேம்ப்லாம் வேணாம், எனக்கு தூக்கம் வராது, நீ ஒன்றும் பயப்படாத, நான் பக்கத்தில் இருக்கலன்னு சொல்லிட்டு அவங்க தான் வேணி தூங்குனதுக்கப்புறமா எந்திரிச்சு ஒவ்வொரு நாளும் நைட்டு வந்து அந்த நைட் லேம்பை ஆஃப் பண்ணிட்டு தூங்குவாங்களாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வெளியே இருக்கிற காரிடாரில் இருக்கிற அந்த வெளிச்சம் இவங்களோட ரூம்குள்ளே விழுகும்போது வெளியே தான் சத்யா இருக்கிறாங்கங்கிறத இவங்க உணர்ந்துடுறாங்க. எந்திரிச்சு மெதுவாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்தா வேணிக்கு ஒரு ஷாக்குங்க. சத்யா அந்த காரிடாரில் இருக்கிற அந்த திண்டு மேலே ஏறி நிற்கிறாங்களாம். அதாவது கீழே குதிக்க போகிறாங்களாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து குதிச்சா உயிருக்கு எந்த ஒரு சேதாரம் ஆகாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எதுக்கு அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணணும்? வேமா ஓடி போயிட்டு இவங்களை அறியாமலே, அதாவது கத்தலை, எதுவுமே கூப்பிடல, யாரையுமே ஹெல்ப்பு கூப்பிடல, வேணி மட்டும் வேமா ஓடி போயிட்டு சத்யாவை கீழே இழுத்து போடுறாங்க. இழுத்து போட்ட அடுத்த செகண்டே சத்யா மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. சத்யாவை மெதுவா வேணி அவங்களோட ரூம்குள்ள இழுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம அந்த பெட்டுக்கு பக்கத்திலே கீழே தரையில படுக்க வச்சுட்டு மெயின் டோரை லாக் பண்ணிடுறாங்க. தண்ணி எடுத்து வேணி சத்யாவோட முகத்துல அடிக்கும் போது ரெஸ்பான்ஸே இல்லைங்க. மயக்கம் போட்டவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிக்குது, பயம் வருது. ஐயோ, கீழே இழுத்து போட்டதுல அவளுக்கு தலையில அடிபட்டு ஒருவேளை செத்துட்டாளா? பயந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு கண்ணை பயங்கரமா முழிச்சிட்டு எதுக்குடி என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு பயங்கரமா கட்டக்குரல்ல சத்யா பேசுறாங்க. வேணிக்கு ஒண்ணுமே புரியல. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்கள ஓங்கி ஒரு அற விடுறாங்க. மறுபடியும் அவங்க மயக்கமாயிடுறாங்க. அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு வேணி சத்யா பக்கத்திலே போகல, லைட் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி தூரமா உட்காந்து கந்தசஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சத்யாவே எந்திரிக்கிறாங்க. என்னாச்சுடி, ஏண்டி லைட்லாம் போட்டிருக்கிற, நான் எதுக்கடி கீழே படுத்திருக்கிறேன், நீ ஏண்டி கந்தசஷ்டி கவசம்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சத்யா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாங்க இல்லையா, அதுவும் அவங்க அந்த காரிடாரில் இருக்கிற அந்த திண்டு மேலே ஏறி கீழே குதிக்க போனாங்கங்கிற அந்த விஷயத்தையும் மறந்துட்டாங்க. அவங்க நார்மலாக பேசுகிறாங்க. நான் தூங்கிக்கிட்டு தானே இருந்தேன், நீ தான் ஏதோ பண்ணியிருக்கிற, என்னை இழுத்து போட்ட, லூசு மாதிரி எதனா பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு வேணியை திட்டுறாங்க. இப்போ வேணி ஒரு மாதிரி கோபத்தில் கத்திக்கிட்டே திட்டுறாங்க. இங்கே பாரு, நீ இதெல்லாம் பண்ண, நீ காரிடாரில் நின்ன, நான் தூங்கிட்டு இருக்கும்போது லைட்லாம் ஆஃப் ஆயிருந்துச்சு, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது நம்ப மாட்டேங்கிறாங்க. இல்லை பொய் சொல்கிற, நீ ஏதோ என்னை ப்ராங்க் பண்ணுற, இல்லை ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுற, நான் பயப்பட மாட்டேங்கிறதுக்காக என்னை பயப்பட வைக்கணும்னு நினைக்காத வேணி, தேவையில்லாமல் இதெல்லாம் ட்ரை பண்ணாதுன்னு சொல்லிட்டு பேசாமல் போயிட்டு அவங்களோட கட்டிலில் படுத்து தூங்கிட்டாங்களாங்க கோபத்தில். வேணிக்கு அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள அறியாமலே அவங்க தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து காலேஜுக்கு போயிட்டு ரிட்டன் வர வரைக்குமே மெஸ்ஸுக்கு போய் சாப்பிடுவாங்களாம். எப்பவுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குமா, மதியம் சாப்பாட்டுக்கும் மெஸ்ஸுக்கு வந்து ஒன்றா தான் போவாங்களாம் சத்யாவும் வேணியும். ஏன்னா வேணிக்கு வேறு யாரு கூடயுமே செட் ஆகலைங்க இந்த காலேஜில். சத்யா கூட மட்டும்தான் செட் ஆகிருக்குது. 2 பேருமே ஒரே கிளாஸுங்கிறனால ரொம்பவே ஒரு மாதிரி ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறாங்க. இப்போது ரொம்பவே சத்யாவை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சத்யா வந்து பேசவே மாட்டாங்க. இவங்க போயிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க, இல்லடி நான் பொய் சொல்லடி, நான் ஏண்டி பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு எடுத்து சொன்னாலும் அவங்க இவங்கள மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. நீ ஏதோ ட்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்களாங்க. அன்னைக்கு நைட்டு, அதாவது இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க பேசலை. நைட்டு போயிட்டு மெஸ்ஸில் தனித்தனியாக தான் சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு கரெக்டாக ஒரு 1லேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. இந்த நேரத்தில் வேணி தூங்காமல் அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நைட்டு எதனா ஒன்று பண்ணுறாளா, எந்திரிச்சு போயிட்டு கீழே குதிக்க போகிறாளான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எந்திரிக்கவே இல்லையாங்க. சத்யா அடிச்சு போட்ட மாதிரி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. வேணிக்கு ஒரு சந்தேகங்க, சத்யா எதனால் இப்படி பிஹேவ் பண்ணணும், உண்மையாகவே நம்ம கண்ணில் பார்த்தோமே, அவள் இந்த மாதிரி விசித்திரமாக ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாலே, ஒருவேளை அந்த சீனியர் அக்கா கிட்ட போய் சொல்லலாமா, அவங்க தானே சொன்னாங்க கடைசியாக அந்த ஹாஸ்டல்லேருந்து 2 பொண்ணுங்க இறந்தவங்க மேலேருந்து குதிச்சு தான் இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஏன் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே சீனியர்ஸோட ரூமுக்கு போயிருக்கிறாங்க. சீனியர்ஸில் மோஸ்ட்லி
1, 2 பேர் வந்து ரூம்லேயே தான் இருப்பாங்களாம். காலேஜுக்கே போக மாட்டாங்களாம். ஹாஸ்டல்லே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாம். சீனியர்ஸுக்கு ஸ்மோக்கிங் பழக்கம்லாம் இருக்குதாங்க. அவங்களோட ஹாஸ்டல்லேயே அடிப்பாங்களாம். அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்களாம் வார்டன் சீனியர்ஸுக்கு மட்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட ரூம்குள்ளே போகும்போதே ஒரு மாதிரி ஸ்மோக்கிங் ஸ்மெல்லாங்க வேணிக்கு. அவங்களுக்கு ஸ்மோக்கிங்னா ஆகாதான். இந்த புகையை லைட்டாக ஸ்மெல் பண்ணாலே வாமிட் பண்ணிடுவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுமே ஒரு மாதிரி கொமட்டிட்டு வந்துட்டு வெளியே வந்திருக்காங்க. இந்த சீனியரில் ஒரு அக்கா வெளியே வந்திருக்காங்க. என்னாச்சு நீ ஏன்டி இப்போ மேலே வந்த, உனக்கு ஸ்மோக்கிங் ஒத்துக்காதா? ஆமாக்கான்னும் இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்னோட ரூம்மேட் சத்யா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா. நீங்கள் தானே சொன்னீங்க அந்த பில்டிங்கில் வந்து ஒருத்தவங்க குதிச்சு இறந்தாங்கன்னு. அவங்களோட ஆத்மா என்னோட ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ளே இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குதுக்கா. அவங்க இறந்தாங்கன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு யார், எதனால் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பொண்ணு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தாண்டி. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக இறந்து போன 2 பொண்ணுங்களுமே இந்த ரூமில் இருந்த பொண்ணுங்க தான். அந்த 2 பொண்ணுங்களுமே 3rd ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கேருந்து தான் குதிச்சு இறந்துருக்குறாங்க. அதில் லாஸ்ட்டாக இறந்த பொண்ணை இப்போ வேணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, எப்படி இறந்து போனாங்கன்னு. அந்த அக்கா லைவாகவே பார்த்துருக்குறாங்க. ஒரு நாள் நைட்டு 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. அந்த அக்காவுக்கு ஸ்மோக் பண்ணணும் போல் இருந்திருக்குது. ரூமில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே போயிட்டு ஸ்மோக் பண்ணலான்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு மாதிரி தனியாக பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. கையில் ஃபோன் வச்சுருக்கிறாங்க, காதில் ஹெட்செட் இல்லை. ஆனால் அந்த பொண்ணு அந்த பக்கம் பார்த்து, அதாவது தெற்கு பக்கம் பார்த்து நின்று யாருக்கிட்டேயோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அக்கா கவனிச்சுட்டு ஸ்மோக் பண்ணலான்னு சொல்லிட்டு போனவங்க அந்த பொண்ணை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. திடீர்னு அந்த பொண்ணு என்ன நினச்சான்னு தெரில. இப்போ அந்த பொண்ணு இந்த பக்கம் திரும்பி பேசிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்கா இங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா சடனாக அந்த அக்காவை பார்த்து சிரிச்சிருக்கிறாங்க. ஈவில் ஸ்மைல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஈவில் ஸ்மைல் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே மேலேருந்து குதிச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணு. அந்த அக்கா பார்த்து பயந்துட்டு, அதாவது அந்த அக்கா பார்த்து கத்துனதுல தான் எல்லாருமே எந்திரிச்சிருக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து அடுத்து ஒரு மாசத்துல இந்த அக்காவுக்கு செமஸ்டராங்க. இந்த அக்கா ஒரு மாதிரி படிப்பில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாமல் அரியர் மேலே அரியராக விட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போது அந்த அரியர்லாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் இவங்களோட வீட்டுக்கு போக முடியாதுங்கிற பட்சத்தில் அவங்க வந்து கொஞ்சம் ரிச் ஃபேமிலியாங்க. ஸோ இந்த ஹாஸ்டல்லையே தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். இப்போ அந்த சீனியர் அக்கா இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ஒருவேளை அந்த பொண்ணோட ஆத்மா தான் சத்யாவோட உடம்புக்குள்ளே போயிருக்குமோங்கிற ஒரு பயம் வேணிக்கு வருதுங்க. இப்போ வேணி சத்யா கிட்ட போயிட்டு அந்த சீனியர் அக்கா சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு பயமாக இருக்குது, நீ என்னோட ஃப்ரெண்டு, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்கும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் மனசு இறங்கி, என்னடி சொல்கிற, என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிற, அவள் ஒரு ஆளுன்ட்டு அவள் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கியா, இன்னுமே படிப்பு முடிச்சுட்டு டிகிரி வாங்காமல் இந்த காலேஜை விட்டு போகாமல் காசு இருக்குங்கிற திமிரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா, அவளாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கியா, இப்போயுமே நான் சொல்கிறேன் அவள் உன்னை ப்ராங்க் தான் பண்ணுறா. டேய், அவள் ப்ராங்க் பண்ணாலுமே நான் லைவாக பார்த்தேன்டி, நீ மேலே ஏறி நின்னடி, எனக்கு பயமாக இருக்குடின்னு சொல்லும்போது சரி விடு, அதை பற்றி இப்போ பேச வேணாம்னு சொல்லிட்டு நார்மலாக இவங்களுக்குள்ளே பேசி எப்பயும் போல் மெஸ்ஸுக்கு ஒன்றா போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் சத்யாவோட ஆக்டிவிட்டீஸில் நிறையா மாற்றங்கள் வந்திருக்குதுங்க. சத்யா ரைட் ஹேண்டில் தான் சாப்பிடுவாங்க, ரைட் ஹேண்ட் யூஸர் தான். சத்யாவும் வேணியும் சண்டை போட்ட காரணத்தினால அவங்க கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி வேணி வந்து இந்த விஷயங்களெல்லாம் நோட் பண்ணலை. இப்போ நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க ரைட்டிங்க்கும். இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இன்னும் டவுட் வருதுங்க. சத்யா விடிய காலையில் 3 மணிக்கு, கரெக்டாக விடிய காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு பாத்ரூமில் குளிக்கிறாங்க. இது நார்மலான விஷயம் கிடையாதுங்க. அவங்க எப்பயுமே காலையில் எந்திரிக்கிறதே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக தான் எந்திரிப்பாங்களாம். அதுவும் குளிக்கிறதுக்கு ரொம்பவே சங்கடப்படுவாங்களாம். 2 நாள் 3 நாள் சொல்லிட்டு குளிக்காமலாம் அந்த பொண்ணு இருந்திருக்கிறாங்களாம். அது பெஸ்ட் ஃப்ரெண்டான வேணிக்கு தானே தெரியும். ஆனால் இப்போ டெய்லியுமே விடிய காலையில் 3 மணிக்கு ஒரு தடவை குளிக்கிறாங்க. காலேஜுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை குளிக்கிறாங்க. காலேஜுக்கு போயிட்டு வந்து ஈவினிங்காக ஒரு தடவை குளிக்கிறாங்க. நைட்டு ஒரு தடவை குளிக்கிறாங்க. அது போக அந்த பொண்ணுக்கு நான்வெஜ்னா பிடிக்காதாங்க. அவங்களோட மெஸ்ஸில் சாட்டர்டே சண்டே மட்டும் நான்வெஜ் போடுவாங்களாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ வரைக்குமே சத்யா வந்து நான்வெஜ் சாப்பிட்டு வேணி பார்க்கல. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு நான்வெஜ்ஜை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. என்னதான் 4 வேளை குளிச்சாலும் நான்வெஜ் நல்லா சாப்பிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சத்யாவோட உடம்பு குறைஞ்சிக்கிட்டே வர்றது வேணிக்கு தெரியுதுங்க. ஒரு வாரம் ஆகுது, நல்லாவே மெலிஞ்சிடுறாங்க. ஒரு 5லேருந்து 7 கிலோ குறைஞ்சாங்கன்னா எப்படி இருப்பாங்க ஒரு வாரத்தில்? நல்லா தான் தூங்குறாங்க, நல்லா தான் சாப்பிட்றாங்க, இருந்தாலும் அவங்களோட உடம்பு உள்ள போது கருவளையம் வருது, ஆளே ஒரு மாதிரி உடஞ்சி போயிருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் வேணி அந்த அக்கா கிட்ட போயிட்டு, சீனியர் அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா இந்த மாதிரியெல்லாம் அவள் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இங்கே பாரு, செகண்ட் இயரில் ஒரு பொண்ணு இருக்கிறா,
அவங்களோட அப்பா, அதாவது அவள் ஏன் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான்னா, அம்மா இல்லை வீட்டில். அது போக அவங்க அப்பா வந்து தர்காவில் ஒரு பெரிய பாய். அவர் வீட்டிலே இருக்க மாட்டார். இவங்க இந்த பொண்ணுக்கு துணையாக அவங்களோட பாட்டியோ யாருமே சொந்தக்காரங்களெல்லாம் நம்பி விட்டுட்டு போக முடியாத பட்சத்தில் உள்ளூர்லேயே இருந்துக்கிட்டு அவர் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கிறாரு. அவகிட்ட போயிட்டு இந்த நடந்தது எல்லாத்தையுமே நீ சொல்லு, நானும் சொல்கிறேன். அவங்க அப்பா கிட்ட போயிட்டு சொல்லி எதனா ஒரு தகடோ இல்லை கயிறோ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா. நீ போயிட்டு அவளோட, அதாவது சத்யாவோட கையில் மாட்டி விட்டுரு. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த விஷயத்த வேணி ஹசீனா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. செகண்ட் இயர் படிக்கிற ஹசீனாங்கிற அக்கா கிட்ட போயிட்டு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லி கயிறும் கொஞ்சம் இந்த ஹோலி வாட்டரும், அதாவது இந்த ஜம்ஜம் வாட்டர்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த வாட்டரும் கொடுத்து விட்றாருங்க. முடிஞ்சால் அந்த பொண்ணை இங்கே கூட்டு வர சொல்லு, அதாவது இந்த தர்காவுக்கு கூட்டு வர சொல்லு, சாட்டர்டே சண்டே லீவ் தானே. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு, அதாவது இந்த கயிறையும் ஜம்ஜம் வாட்டரையும் வேணிக்கிட்ட கொடுத்து மொத்தம் 3 நாள் ஆகுது. இந்த 3 நாளில் சத்யாவோட கையில் அவங்களால கட்டவே முடியலை. பயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்க எதனா ஒன்று பண்ணிடுவாங்களோ, இவங்களை பிடிச்சி மேலேருந்து தள்ளி விட்டாங்கன்னா, இல்லை இவங்களை கழுத்து நெரிச்சு கொண்டுட்டாங்கன்னா, 2 பேர் தான் ஒரு ரூமுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது அந்த சீனியர் அக்கா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஹசீனா கிட்டையும் மேலே இருக்கிற அந்த பிரியாங்கிற அக்கா, அந்த 3rd இயர் அந்த ஸ்மோக்கிங் பண்ண போனாங்க இல்லையா, இவங்க 2 பேர்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு இவங்க 2 பேருமே இவங்க ரூமுக்கு வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. மெயின் டோரையும் க்ளோஸ் பண்ணலை, ஓப்பனில் தான் வச்சுருக்கிறாங்க. சத்யாவோட கையில் இந்த கயிறை கட்டலாம், வேணியோட பிளான். சத்யாவோட கையில் இந்த கயிறை கட்டலாம், இந்த ஜம்ஜம் வாட்டரை மேலே தெளிச்சிடலாம். ஒருவேளை அந்த பொண்ணு எதனா முரண்டு பிடிச்சி இவங்களை, அதாவது வேணியை கொல்றதுக்கு ட்ரை பண்ணால் வெளியே இருக்கிற அந்த 2 அக்காக்களும் வந்து காப்பாற்றுவாங்க. இதுதான் இவங்களோட பிளான்ங்க. இப்போது வேணி மெதுவாக எந்திரிச்சு அவங்களோட ரூமில் டியூப் லைட்டை ஆன் பண்ணுறாங்க. அந்த கயிறை கபோர்ட்லேருந்து எடுக்கிறாங்க, ஜம்ஜம் வாட்டரையும் எடுக்கிறாங்க. அந்த கயிறை மெதுவாக எடுத்துகிட்டு போயிட்டு சத்யாவோட கையில் கட்டிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது மேலே வைக்கும்போது அவங்க ரியாக்ஷனே கொடுக்கல, ஒரே ஒரு முடிச்சு கட்டும்போது டக்குன்னு கண்ணை முழிச்சு இந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி தூக்குறாங்க. அதாவது சத்யாவாவே இல்லையாங்க. இவங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அவங்களோட உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. இவங்க கையில் வச்சிருக்கிற அந்த ஜம்ஜம் வாட்டரையும் கீழே போட்டாங்க. உள்ள என்ன நடக்குதுங்கிறது அந்த 2 சிஸ்டர்ஸுக்கும் தெரியல. ஏன்னா இவங்களால கத்த முடியல. இவங்க கழுத்தை நெரிக்கிற நெறியில இவங்களால சவுண்டா கத்த முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற அந்த இரும்பு காட்டு, அதாவது இவங்க படுத்திருக்கிறது எல்லாமே இரும்பு காட்டு தானோ, அந்த கட்டுல ஓங்கி மிதிக்கிறாங்க வேணி. இந்த சத்தம் கேட்டு அந்த 2 அக்காவும் உள்ள ஓடி வந்து சத்யாவை பிடிச்சிடுறாங்க. இப்போ சத்யாவை இந்த 3 பொண்ணுங்களாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. அதாவது இந்த 2 சீனியர் அக்கா பிளஸ் வேணி, இவங்க 3 பேரால அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியல. பயங்கரமா கத்துறாங்க. 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டு, ஒருத்தர் காலை பிடிச்சிக்கிட்டு, 2 பேர்ல ஒருத்தர் வந்து அந்த பொண்ணு ரொம்ப அதிகமாக கத்துதுன்னு சொல்லிட்டு துணியை எடுத்து வாயில திணிச்சு சத்யாவை கண்ட்ரோலே பண்ண முடியலையாங்க. எந்திரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அடிக்க வர்றது, பரண்ட வருதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஹசீனாங்கிறவங்க சூறா ஓத ஆரம்பிக்கிறாங்க. கையில் வச்சிருக்கிற அந்த ஜம்ஜம் வாட்டரையும் அவங்க மேலே தெளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பொண்ணு எரியுதுங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, குழம்புறாங்க. கண்ணுலாம் ஒரு மாதிரி கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வேணிக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்து அவங்களோட கபோர்டை ஓப்பன் பண்ணி அவங்களோட பேக்ல இருக்கிற அவங்களோட கருப்பண்ணசாமி கோயிலோட திருநீரை எடுத்து அந்த பொண்ணோட மூஞ்சிலையும் அந்த பொண்ணோட நெத்திலையும் பூசி விடுறாங்க. பூசி விட்ட அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க. அதாவது எந்திரிக்கவே இல்லை, படுத்த படுக்க அப்படியே கடந்திருக்கிறாங்க. இவங்க கை கால் எதுவுமே கட்டி போடலை. ஆனால் இந்த ஹசீனாவும் பிரியாவும், இந்த 2 சீனியர் அக்காவும் அவங்களோட ரூம்லேயே தாங்க தங்கி இருக்கிறாங்க. நைட்டு முழுக்க அந்த பொண்ணு எந்திரிக்கவே இல்லை. இவங்களோட ரூமுக்கு வெளியே ஒரு அழுகுரல் மட்டும் பயங்கரமாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. அடுத்த நாள் வார்டன் கிட்ட இந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இந்த ஹசீனாவோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அந்த தர்கால பாய், அவர்கிட்ட இந்த பிரியாக்கா அப்புறம் இந்த ஹசீனாக்கா வேணி இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கூட்டு போயிருக்கிறாங்க ஆட்டோவில். அங்கே வச்சு அந்த பாய் மந்திரிச்சு விட்டுட்டு அவர் சொல்லியிருக்கிறாருங்க, இந்த ஹாஸ்டலில் இருந்த ஒரு ஆத்மா இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே வந்திருக்குது. இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே தான் இன்னுமே இருக்குது. அதாவது இவளுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த ஹாஸ்டலை விட்டு அந்த ஆத்மாவால் வெளியே வர முடியாது. அதனால தான் இந்த பொண்ணை ஹாஸ்டலுக்குள்ளேயே என்கேஜாக வச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் வேணிக்கே ஒரு விஷயம் புரிய வருதுங்க. என்னன்னா சத்யா சாட்டர்டே சண்டே லீவ் கிடைச்சாலே மோஸ்ட்லி அவங்களோட சித்தப்பா வீட்டுக்கோ பெரியப்பா வீட்டுக்கோ போயிடுவாங்களாம். அவங்க வீடு இந்த ஹாஸ்டல்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு உள்ளதான்னு வச்சுக்கோங்களேன். காலையில் போனாங்கன்னா மத்தியானம் ஈவினிங்குள்ளே ரிட்டன் வந்துடுவாங்களாம். அவங்க வீட்டில் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவாங்களாம். அப்படி இருக்கிற பொண்ணு கொஞ்ச நாளாகவே, ஒரு 2 வாரமாகவே சாட்டர்டே சண்டேவை அவாய்ட் பண்ணுறாங்க. இங்கேயே உட்காந்து மெஸ்ஸிலேயே தான் சாப்பிட்றாங்க. இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த பாய் சொல்றது உண்மைதாங்கிறது வேணிக்கு புரியுதுங்க. இப்போ அந்த பாய் என்ன பண்றாருன்னா சத்யாவை அங்கேயே உட்கார வச்சு சூறா ஓத ஆரம்பிக்கிறாருங்க. சூறா ஓதி அவங்களுக்கு உண்டான அந்த சில விஷயங்கள்லாம் கொடுத்து விட்றாங்க. ஒரு கயிறு கட்டி விட்றாரு. இந்த கயிறை மட்டும் நீங்கள் கலட்டிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்புறாருங்க. ஹாஸ்டலில் நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே சத்யாவோட வீட்டாளுங்க யாருக்குமே தெரியாது.
அவங்களோட அப்பாவும் அம்மாவும் மாற்றி மாற்றி கால் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பேசிட்டு தான் படுப்பாங்களாம். தொடர்ந்து ஒரு 2 வாரமாக இந்த பொண்ணு வந்து சரியாகவே பேச மாட்டேங்கிறா. அது போக ஃபோன் போட்டால் அட்டன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு வேணிக்கே ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. தர்காவுக்கு போயிட்டு வந்து அந்த பொண்ணை தூங்க வச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வேணிக்கு கால் பண்ணுறாங்க சத்யாவோட அப்பா அம்மா. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. ஒரு பொய் சொல்லிடுறாங்க, அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியலப்பா, இந்த மாதிரி ஃபீவரிஷாக இருந்துச்சு, எங்கள் ஹாஸ்டலில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இந்த மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்குது, வைரல் ஃபீவர் மாதிரி இருக்குது, நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு அவங்க அப்பா பயந்துட்டு நாங்கள் வேணால் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறோமா, வார்டன் கிட்ட வந்து வேணால் நாங்கள் நேரில் பேசுகிறோன்னு சொல்லும்போது, இல்லைப்பா அப்படிலாம் பண்ணாதீங்க, அவன் நல்லா படிக்கிற பொண்ணு, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவளே எந்திரிச்சிருவாப்பா, இது நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இருக்கிறோம், நான் இருக்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சமாளிச்சிருக்கிறாங்க. தர்கா போயிட்டு வந்த அன்னைக்கு நைட்டு அடிச்சு போட்ட மாதிரி சத்யா நல்லா தூங்குறாங்க, வேணியும் நல்லா தூங்கிடுறாங்க. மிட் நைட்டு ஒரு 1லேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. திடீர்னு இவங்களோட ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க உட்காந்து அழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. வேணி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அவங்க ரூமே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. இவங்க நைட் லேம்ப் வந்து ஆன் பண்ணிட்டு தான் தூங்கியிருக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த லேம்ப் வந்து யாரோ ஒருத்தவங்க ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. சத்யா மறுபடியும் எந்திரிச்சு வந்து எதனா ஒன்று பண்ணிடுவாளா, இல்லை சத்யாவோட உடம்புக்குள்ள இன்னுமே அந்த ஆத்மா இருக்குதான்னு சொல்லிட்டு பயத்தோட எந்திரிச்சு பார்க்குறாங்க. சத்யா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, கொரட்டை விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த சத்தம் இவங்களோட ரூமில் ஒரு கார்னர்லேருந்து தாங்க வருது. ஒரு கபோர்டு மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் தான் இவங்களோட திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கபோர்டுக்கு பக்கத்துலேயே கருப்பு கலரில் ஒரு புகை மாதிரியான உருவம். இருட்டாக இருக்குது ரூமே, ஆனால் நல்லாவே தெரியுது யாரோ ஒருத்தவங்க அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. நின்றுக்கிட்டு தான் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. வேணி இப்போ மெதுவாக எந்திரிச்சு அவங்களோட காட்டுக்கு பக்கத்துலேயே தான் சுவிட்ச் பாக்ஸ் இருக்குமாங்க. டக்குன்னு சுவிட்சை ஆன் பண்ணும்போது கருப்பு கலரில் ஒரு புகை மாதிரியான உருவத்தை பார்த்துருக்குறாங்க. அது நகரவே இல்லையாங்க, அந்த கார்னர்லேயே தான் இருந்திருக்குது. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அமானுஷ்ய உருவம் அழுகையை நிப்பாட்டிட்டு மெதுவா அப்படியே ஊர்ந்து வேணி கிட்டக்க வந்திருக்குதுங்க. வேணிக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிச்சு கை காலை அசைக்கவே முடியலையாங்க. ஒரு மாதிரி ஸ்லீப்பிங் பேரலைஸ் மாதிரி ஆயிருக்குது. அவங்களால தலையை கூட அசைக்க முடியல. வச்சக்கண்ணை எடுக்காம, அதை இமையை கூட மூட முடியாம அந்த அந்த உருவத்தையே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஏதோ நடக்க போகுது, இந்த உருவம் நம்மளை சாவடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரும்போது இவங்களோட கபோர்டு ஓப்பன் ஆயிருக்குதுங்க. தன்னால ஓப்பன் ஆயிருக்குது. அதுக்குள்ள இருந்து விபூதி ஸ்மெல்லாங்க. அதாவது இவங்களோட குலதெய்வமான அந்த கருப்பண்ணசாமி இருக்கிறார் இல்லையா, அவங்க கோயிலில் இருக்கிற அந்த விபூதியோட ஸ்மெல்லு உங்களுக்கு நல்லா தெரியுது. இவங்களோட பேக்ல இருந்து அந்த திருநீர் தான் ஃபுல்லா கொட்டி போய் அந்த அந்த ஒரு கபோர்டு ஃபுல்லாவே வெளிச்சத்தோட புகையா கிளம்புதுங்க. வேணியோட குலதெய்வமான கருப்பண்ணசாமியாங்க. அவரை ஃபுல்லாகவே அவங்க பார்க்கல, ஆனால் அவரோட உருவத்தையும் அவரோட அந்த ஆறாவையும் இவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்குது. டக்குன்னு ஒரு மாதிரி பதறி அடிச்சு எந்திரிச்சு பார்த்தா கனவாங்க. அவங்களோட ரூம்ல நைட் லேம்ப் போட்டு தான் வச்சிருக்காங்க. சத்யா அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட ரூம் ஃபுல்லாகவே அவங்க அந்த திருநீர் ஸ்மெல் வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா கனவுல, அதே மாதிரி ரூம் ஃபுல்லாகவே திருநீர் ஸ்மெல்லாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே சத்யா கிட்டே நடந்ததை சொல்கிறாங்க. சத்யாவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க, இப்போ தாண்டி என் உடம்புக்குள்ளேருந்து ஏதோ ஒரு பாரமே குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. நடந்த எல்லா விஷயங்களையும் சத்யா கிட்ட வேணி சொல்கிறாங்க. சத்யாவால் நம்பாமல் இருக்க முடியல. அதே நேரத்தில் வேணி அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட கசின் பிரதர் சிஸ்டர்ஸ் கிட்ட ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே இவங்களுக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரியான அமானுஷங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்த நடு ரோட்டில் வச்சு ஓஜா போர்டு விளாண்டாங்க இல்லையா, அங்கே இவங்க கண்ணு முன்னாடியே 2 பேர் ஆக்சிடென்ட் ஆனாங்க இல்லையா, அந்த 2 உருவமும் எக்ஸ்ட்ரா ஒரு பொண்ணோட உருவமும் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கிறாங்க. இந்த 3 உருவமுமே இந்த கசின் பிரதர் சிஸ்டர்ஸ் வேணியை தவிர்த்து மற்றவங்க எல்லாரோட கனவுலையும் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பெரியப்பா கிட்ட போயிட்டு அந்த பசங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க நடந்த விஷயத்த, ஓஜா போர்டு விளாண்டது, அங்கனக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்தது, இது எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா இந்த வேன் டிரைவரையும் கூப்பிடுங்கடா, எல்லாரையுமே கூட்டு போயிட்டு நம்ம குலதெய்வம் கோயிலில் மந்திரிச்சு விட்டுட்டு ஒரு பூஜையை போட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க பெரியப்பா சொன்னதுமே இந்த பசங்க அந்த டிரைவருக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க, ரீச்சே ஆகலை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஈவினிங்காக அவரோட ஃபோன் நம்பர்லேருந்து கால் வருது. தம்பி, நேற்று நைட்டு வெளியே சவாரிக்கு போன இடத்துல ஆக்சிடென்ட்டில் அவன் இறந்துட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டாளுங்க சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த பசங்களுக்கு இன்னுமே பயம் அதிகமாகி அடுத்த நாள் காலையில் வேலையாக அவங்களோட கருப்பண்ணசாமி கோயிலுக்கு, அதாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஃபுல்லாக மந்திரிச்சு விட்டு இவங்களுக்குலாம் கயிறு கட்டி விட்டுட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையுமே, அதாவது இவங்களோட வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே அந்த பூசாரி கிட்ட சொல்லி வாரத்துக்கு ஒரு நாள் இந்த பசங்க எல்லாருமே கசின் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கான்காலில் பேசுவாங்களாங்க. அப்படி பேசும்போது வேணி வந்து எதனா பயந்த மாதிரி பேசுகிறாங்களா,
இவங்களுக்கு எதனா ஒரு அமானுஷம் நடந்திருந்தா கண்டிப்பா கசின் பிரதர் சிஸ்டர்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்படி எதனா ஒண்ணு வேணியோட வாயிலிருந்தே வந்துச்சுன்னா நம்ம இங்க நடக்கிறத பத்திலாம் சொல்லலாம். தேவையில்லாம எதனா ஒண்ணு சொல்லிட்டு வேணி வந்து பேனிக் ஆகிடக்கூடாதுங்கிற பட்சத்துல தான் இந்த பசங்களும் பொண்ணுங்களும் ஷேர் பண்ணாமே இருந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த ஹாஸ்டல்ல நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா அந்த பசங்க அங்க நடந்தது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா, அதாவது அவங்களோட குலதெய்வமான கருப்பண்ணசாமியும் அவங்களோட அந்த ஹசீனாங்கிற பொண்ணு அவங்களோட அப்பா தர்கால இருந்து மந்திரிச்சு விட்டாங்க இல்லையா சத்யாக்கு. இந்த 2 இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஹாஸ்டல்ல எந்த ஒரு அமானுஷமோ, எந்த ஒரு அமானுஷ சத்தமோ, இல்ல யாருமே கீழே விழுந்து சாகுறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லையாங்க. ஆனால் மொட்டை மாடியிலையும் 3rd ஃப்ளோர்லையும் இந்த சீனியர்ஸோட காரிடார்லையும் இறந்து போன பொண்ணுங்களை நான் நேரில் பார்த்தேங்கிற மாதிரி சீனியர்ஸில் சில பொண்ணுங்கள்லாம் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. இது ரேகிங்கா இல்லை உண்மையாகவே சொன்னாங்களாங்கிறது இவங்களுக்கு தெரியாதாங்க. ஒரு வழியாக செகண்ட் இயர் முடிச்சுட்டு இப்போ இந்த வருஷம்தான் வேணி 3rd இயருக்கு போயிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னது உண்மையா பொய்யாங்கிறது வேணிக்கும் சத்யாவுக்கும் தெரிய வருமாங்க. அப்படி ஒரு வேளை தெரிய வந்துச்சுன்னா அதையும் நான் ஷேர் பண்ணுறேனே, நீங்கள் நம்ம கோஸ்டிஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு நடந்த அந்த சம்பவத்தை என்கிட்ட சொன்னாங்க. நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக இது நாள் வரைக்கும் இந்த ஹாண்டட் ஹாஸ்டல், அதாவது லேடிஸ் ஹாஸ்டலோ பாய்ஸ் ஹாஸ்டலோ எனக்கு இந்த கதையை அனுப்புனதுக்கப்புறமா சொல்லி முடிச்சதுக்கப்புறமா எனக்கே ஓகே இது இப்படி ஆரம்பித்து இப்படி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு விட்டுருவேங்க. ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் வேணிக்கு என்ன நடக்கும், வேணிக்கும் சத்யாவுக்கும் என்ன நடக்கும், அவங்க சொல்கிற மாதிரியே அவங்களோட அந்த லேடிஸ் ஹாஸ்டலில் உண்மையாகவே பேய் இருக்குதா, இறந்து போன பொண்ணுங்க எல்லாருமே 3rd ஃப்ளோர்லையும் மொட்டை மாடியிலையும் இருக்கிறாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. எஸ், உங்களை மாதிரி தான் அது என்ன காலேஜ் என்ன ஹாஸ்டலுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. அந்த பொண்ணு இன்னுமே அங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்கங்கிற காரணத்தினால என்கிட்ட அந்த காலேஜ் நேமையோ ஹாஸ்டல் நேமையோ மென்ஷன் பண்ணி சொல்லலைங்க. இதே மாதிரி உங்களோட லைஃப்லையும் எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பாட்டிஃபைல நம்ம 10K ஃபாலோவர்ஸ் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம். ஃபாலோ பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் தேங்க்யூ. ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஜோக்கினியை எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரில, பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் எது ஃபேவரட்டான இடம், எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப பயந்தீங்கிறத கீழே எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை ஜோக்கினியை வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல, அந்த ஸ்டோரியை வந்து ஒரு வெப்சைட்டில் போட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு லைவ் ஷோவாக அதை பண்ண வேண்டியது போன ஸ்டோரியிலே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். 75 ரூபா பே பண்ணி நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.